ஹாய் காய்ஸ். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, என்னோட மெட்டீரியல் அதாவது ஏஐ வச்சு எடுத்த மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு ஒரு லெசனா படிக்கலாம். ஸோ நானும் ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தேன். ஸோ வாங்க பாட்னி பாட்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது பிளான்ட் கிங்டம் ஓகேவா? ஸோ பாட்னில தான் பெரிய தொல்ல புடிச்ச பேரு, நெறைய டீட்டெயில்லாம் இருக்கும். ஜூவாலஜிலாம் போயிட்டோம்னா ரொம்ப ஈஸி. ஸோ பயாலஜில நமக்கு ஜூவாலஜி ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம உடம்ப பத்தியே நம்ம படிக்கிறதுனால அது ரொம்ப ஈஸி. அதில டிசீஸஸ் மட்டும் கொஞ்சம் நெறையா படிக்கிற மாரி இருக்கும். பட் மத்தபடி எல்லாமே இந்த பாட்னில மட்டும் தான் ரொம்ப கடுப்பா இருக்கும். ஸோ தட்ஸ் வை ஐ டுக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாட்னி நோட்ஸ். ஸோ அதில ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிளான்ட்ஸ் கிங்டம் ஓகேவா? பிளான்ட்ஸ் கிங்டம்ல பார்த்தீங்கன்னா, த லிவிங் திங்ஸ் ஆன் த எர்த் கம்ஸ் இன் மெனி ஃபார்ம்ஸ். டிஃபரென்ஸ் தே லுக், தே வேர் தே லிவ், ஹவ் தே ஃபுட். ஸோ ஸ்பீஷீஸ் வந்து 8.7 மில்லியன் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் இருக்கு. எதுல? பிளான்ட்ஸ் ஓகேவா? ஸோ பிளான்ட்ஸ்ல 8.7 மில்லியன் டைப்ஸ் ஆஃப் ஆ ஸ்பீஷீஸ் வந்து எர்த்ல இருக்கு. அதுல 6.5 மில்லியன் வந்து லேண்ட்லயும், 2.2 வந்து ஓஷன்ஸ்லயும் இருக்கு. அதே மாரி அரவுண்ட் 4000 சாரி 4 லேக் ஸ்பீஷீஸ் வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் ஓகேவா? த ஒன்ஸ் தட் ப்ரொடியூஸ் ஃப்ளவர்ஸ் அண்ட் சீட்ஸ். அதுல ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் ஆல் தீஸ் அரவுண்ட் 400,000 ஸ்பீஷீஸ் வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னா ஃப்ளவரும் அண்ட் சீட் 2மே ப்ரொடியூஸ் பண்ணும். தட் இஸ் கால்ட் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் ஓகேவா? ஸோ இத பத்தி நம்ம ஃபுல்லா பின்னாடி படிப்போம். தேர் ஆர் 2 குரூப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் ஓகேவா? 2 மெயின் குரூப்ஸ் இருக்கு. அதுல வந்து இந்த ட்ரெடிஷனல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வந்து 2 டைப்ல பிரிக்கிறாங்க. தட் இஸ் கால்ட் நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிரிப்டோகேம்ஸ். கிரிப்டோகேம்ஸ் ஓகேவா? ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னா ஃபோனரோ ஃபோனரோகேம்ஸ் ஓகேவா? நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வந்து கிரிப்டோகேம்ஸ், ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வந்து ஃபோனரோகிராம்ஸ் கேம்ஸ். ஸோ ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல என்னென்னலாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, தெலோஃபைட்டா, பைரோஃபைட்டா, ஆ பெரிட்டோஃபைட்டா ஓகே. தெலோஃபைட்டா, பைரோஃபைட்டா, பெரிட்டோஃபைட்டா. இந்த லெசன்ல வந்து அதாவது புக்ஸ தான் நான் மெட்டீரியல் எடுத்துருக்கேன். ஸோ அந்த லெசன்ல இருந்து இதெல்லாம் படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில போட்டிருக்கு. ஸோ தட் இஸ் வாட் கால்ட் ஸோ ஆல்கே. ஆல்கே கம்ஸ் வந்தா லாட்டின் வேர்டு. அதோட அர்த்தம் என்னன்னா சீவீட்ஸ். ஸோ ஆல்கே வந்து எப்படி இருக்கும்னா சிம்பிள் ஓகேவா? ஆல்கே இஸ் எ சிம்பிள் கிரீன் பிளான்ட் லைக் ஆர்கானிசம் ஓகேவா? பிளான்ட் லைக் ஆர்கானிசம். பிளான்ட்ல தான் பிளான்ட் மாரியே தான் அது ஒரு ஆர்கானிசம் ஓகேவா? ஆல்கேல குளோரோஃபைல் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்கேல குளோரோஃபைல் இருக்கும். த கிரீன் பிக்மெண்ட் தட் ஹெல்ப்ஸ் மேக் ஃபுட் த்ரூ ஃபோட்டோசிந்தசிஸ். குளோரோஃபைல் வந்து என்ன கலர்ல இருக்கும்னா, கிரீன் கலர்ல இருக்கும். அந்த கிரீன் கலர் மெட்டீரியல்ல தான் அது சாப்பாடு உற்பத்தி பண்ணும். எது மூலியமானா ஃபோட்டோசிந்தசிஸ். அந்த ஃபோட்டோசிந்தசிஸ்னா என்னன்னா, சூரிய கதிர்லேருந்து உணவு தயாரிக்கிறது. ஸோ தட் இஸ் கால்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் ஓகே. தேர் ஆர் ஆட்டோட்ரோப்ஸ் மீனிங் தே கேன் மேக் தேர் ஓன் ஃபுட். ஸோ இப்ப நமக்கான சாப்பாட நம்மளே உருவாக்கிக்கிறோம் அப்படின்றதுனால, அதுக்கு பேரு ஆட்டோட்ரோப்ஸ். ஓகேவா? ஆல்கே ஆல்கே பிலாங்ஸ் டூ தி குரூப் ஆஃப் தாலோபைட்டா. ஸோ ஆல்கே வந்து எந்த குரூப்ல இருக்கு பார்த்தீங்கன்னா, தாலோபைட்டால இருக்கு. ஸோ த த பாடி ஆஃப் ஆல்கே இஸ் கால்டு தாலஸ். ஆல்கேவோட பாடிய வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, தாலஸ்ன்னு சொல்றாங்க. Does not have roots, stem or leaves. So this means their body does not have roots, stem or leaves like most plants do. ஸோ ஆல்கேல வந்து லீவ்ஸோ ஸ்டெம்மோ ஓகேவா ரூட்ஸ் வேரோ எதுவுமே இருக்காது. தட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ பாடி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ஆல்கே ஓகே. ஸோ எங்கெல்லாம் வந்து ஆல்கே வாழும், வேர் ஆல்கேஸ் லிவ்? மோஸ்ட் ஆல்கே லிவ் இன் வாட்டர் ஓகேவா? எய்தர் ஃப்ரெஷ் வாட்டர் ஆர் மெரின் வாட்டர். ஸோ ஃபியூ டைப்ஸ் கேன் லிவ் இன் வெட் சாயில். ஈரப்பதமான சாயில்லையும் ஆல்கேஸ் இருக்கும் ஓகேவா? தண்ணியில தான் மேஜராக இருக்கும். பட் ஈரப்பதமான சாயில்லையும் இருக்கும். ஸோ சம் ஆர் வெரி ஸ்மால் அண்ட் ஃப்ளோட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். தீஸ் ஆர் கால்டு பைட்டோபிளாங்க்டன் ஓகேவா? ரொம்ப சாஃப்டா
தண்ணிக்கு மேல சின்ன சின்னதா தண்ணிக்கு மேலேயே மிதக்கும். அதுக்கு பேரு பைட்டோபிளாங்க்டன். ஓகேவா? அந்த மாரி ஆல்கேஸ் பேர் வந்து பைட்டோபிளாங்க்டன். சம் லிவ் அட்டாச்டு டு தி அதர் பிளான்ட்ஸ். எபிபைட்ஸ். ஓகேவா? அதாவது ஒரு செடிய சார்ந்து வாழும். ஓகேவா? அந்த மாரி ஆல்கேஸ் பேர் வந்து எபிபைட்ஸ். சம் algae live together with fungi and each helping each other. ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப் தான் வந்து சிம்பயாசிஸ் சொல்லுவாங்க. சிம்பயாசிஸ்னா என்னன்னா, அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு துணையா இருந்துகிட்டு, அதுங்களுக்குள்ளேயே ஹெல்ப் பண்ணிக்கும் ஆக்சுவலி. ஓகேவா? அது 2த்தையும் பிரிஞ்சுச்சுன்னா, தனித்தனியா ஒர்க் ஆகும். பட் அது 2ம் ஒண்ணா இருக்கும்போது வேற மாரி ப்ராசஸ் ஒர்க் ஆகும். அது 2த்துக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு உள்ள ஹெல்ப் பண்ணிக்கும். தட் இஸ் கால்டு சிம்பயாசிஸ். அத தான் எங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்கேஸ் வந்து சிம்பயாசிஸும் ஒர்க் ஆகும். ஒரு பிளான்ட்ட வந்து டிபெண்ட் பண்ணியும் இருக்கும். அதே மாரியே இண்டிவிஜுவலா தண்ணிக்கு மேல இருக்கிறதுக்கு பேரு பைட்டோபிளாங்க்டன். ஓகே. ஸோ இந்த சிம்பயாசிஸ்க்கு வந்து சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. லிச்சென். ஓகேவா? லிச்சென் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, மேட் ஆஃப் ஆல்கே அண்ட் ஃபங்கை லிவிங் டுகெதர். ஓகேவா? லிச்சென்னா ஆல்கே அண்ட் ஃபங்கை லிவிங் டுகெதர். தட் இஸ் கால்ட் சிம்பயாசிஸ்க்கான ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். ஓகே. அதுக்கப்புறம் ஸ்டடி ஆஃப் ஆல்கே வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, ஆல்காலஜி அண்ட் பைக்காலஜி. ஸோ இதுக்கு மட்டும் தான் 2 பேர் வரும். மத்த எல்லாத்துக்குமே வந்து ஈஸியா தான் இருக்கும். சிங்கிள் நேம் தான் இருக்கும். பாக்டீரியாவ பத்தி படிக்கிறது பாக்டீரியாலஜி. ஆ ஃபங்கஸ பத்தி படிக்கிறது ஐ ஒத்த ஐயோ! மறந்துட்டேனே! சரி ஓகே. நம்ம பின்னாடி படிக்கும்போது பார்க்கலாம். பைக்காலஜி ஆல்கேவ பத்தி படிக்கிறது ஆல்காலஜி அண்ட் பைக்காலஜி. ஸோ தட் இஸ் கால்ட் ஸ்டடி ஆஃப் ஆல்கே. ஆல்கேஸ் வந்து எப்படி ரீப்ரொடியூஸ் ஆகும்? வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் 3 வழியில வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பை ஃப்ராக்மென்டேஷன். The algae body breaks into the pieces and each pieces grows into a new one. ஓகேவா? அதுக்கு பேர் தான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஓகே. அதுக்கப்புறம் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பை ஸ்போர்ஸ். ஸ்போர்ஸ் ஆர் டைனி செல்ஸ் தட் க்ரோ இன்டு அ நியூ ஆல்கே. ஒரு சின்ன செல் அந்த இருந்த ஆல்கேலேருந்து ஒரு சின்ன செல் உருவாகி அது தனியா ஒரு ஆல்கேவா மாறும். தட் இஸ் கால்டு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். செக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ன்றது 2 ஆல்கே ஒண்ணா சேர்ந்து ஓகேவா? மேல் அண்ட் ஃபீமேல் செல்லேருந்து ஒண்ணா சேர்ந்து ஒரு ஆல்கே வந்து உருவாகும். தட் இஸ் கால்டு செக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அதுவே பிரேக் ஆனது எல்லாம் ஒண்ணு ஒண்ணா உருவாகும். ஸோ தட் இஸ் கால்டு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்சுவல்னா 2த்துலேருந்து செல் வந்து ஐ மீன் ஒரு ஆல்கேலேருந்து செல்லு தானா உருவாகி, அந்த செல்லு வந்து ஒரு ஆல்கேவா மாறும். இது செக்சுவல் ரீப்ரொடக்ஷன்னா 2 மேல் அண்ட் ஃபீமேல் ஆல்கேஸ் இதுவா கொலைட் ஆகி, அதுலேருந்து வந்து நமக்கு இது கிடைக்கும். ஓகேவா? இன்னொரு ஆல்கே கிடைக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன். டைப்ஸ் ஆஃப் ஆல்கேல வந்து இத வந்து எத பேஸ் பண்ணி குடுத்துருக்காங்கன்னா, கலர் பேஸ் பண்ணி தான் குடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ கலர் நமக்கு தான் ஆல்கே என்னென்ன கிரீன் கலர் இருக்கும்னு சொல்லியாச்சு. அதுலயே அ டைப்ஸ் ஆஃப் ஆல்கேஸும் இருக்கு. அதுல வந்து ப்ளூ கிரீன் ஆல்கே வந்து அ சைன் ஆஃப் சைனோஃபைஸ் சைனோஃபை அப்படின்னு சொல்றாங்க. கிரீன் ஆல்கேவ குளோரோஃபைஸ் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரவுன் ஆல்கேவ ஃபேப்போஸ் ஃபேப்பைஸா? வாட் த ஹெக்? எனக்கு ஐம் சாரி காய்ஸ். நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடண்ட். ஸோ ஐ கான்ட் ஏபிள் டு ரிமெம்பர் திஸ். ஸோ எனக்கு இந்த பேர் படிக்கிறதுலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஐ மீன் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஸோ ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெட் ஆல்கேவ ரோடோஃபைஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ரெட் ஆல்கேவ ரோடோஃபைஸு, ப்ரவுன் ஆல்கேவ ஃபியோஃபைஸு, கிரீன் ஆல்கேவ குளோரோஃபைஸு, ப்ளூ ஆல்கேவ சைனோஃபைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஆசில ஆசிலேட்டோரியா, அதுக்கப்புறம் கிளாம் கெலாமிடோமோனாஸ், அ லமி லமினாரியா. ஹோலி ஷிட்! மெயின் பிக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்காக தான் இப்போ மெயின் பிக்மெண்ட்லாம் படிச்சுக்கோங்க. வேற வழி இல்ல. எக்ஸாம்பிள்ஸும் ஃபுட் ஸ்டோர்ட் ஆஸ் ஸ்டார்ச்சு, அது கீழயும் ஸ்டார்ச்சு. ஓ! எல்லாமே ஸ்டார்ச் தான். ஓகேவா? ஸோ தட் இஸ் கால்ட் இதுதான் சிம்பிள். ஓகேவா? இது வந்து அந்த நோட்ஸ்ல நானு
இது வரைக்கும் படிச்சத ஒரு ஷார்ட்டான இது. ஓகேவா? ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர் மாரி இதில வச்சிருக்கேன். தட் இஸ் கால்ட் ஓகே. அதுக்கப்புறம் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஆல்கே வந்து எங்கெல்லாம் வந்து ஹியூமன்ஸ்க்கு அதெல்லாம் ஆல்கே எங்கே யூஸ் ஆகுது அப்படி சொல்லிட்டு பார்க்குறான்னா, ஆல்கேவை வந்து நம்ம ஃபுட்டாவும் யூஸ் பண்ணலாம். மெனி கண்ட்ரீஸ் லைக் இந்தியா, ஜப்பான் அண்ட் இங்கிலாந்து பீப்புள் ஈட் ஆல்கேஸ் as ஃபுட். காமன் ஈடபிள் காமன் edible algae are அல்வா 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 மீன்ஸ் நம்ம சாப்பிட்ற அல்வா இல்லை, இது வேற அல்வா. ஓகேவா? ஸ்பெ ஸ்பெருனலா குளாரலா. ஓகே. தீஸ் ஆர் த ஹை ரிச் அந்த இந்த ஆல்கேஸ்லாம் வந்து ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஓகே. ஃபுட் ஃபார் ஃபார்ம் அனிமல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் ப்ரோட்டீன்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்கிறதுனால எதுக்கு போடுவாங்கன்னா, அதை கடல் பாசி அதெல்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் எங்கே போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுகளுக்கு போடுவாங்க. ஸோ அதனால் அதுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து அந்த இது சொல்லுவாங்க மெட்டர்னல் மெட்டர்னல் ஒத்த ஹெக். ஓகே டன். ஓகேவா? அனிமல்ஸுக்கெலாம் இது வந்து ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணுவாங்க ஃபுட்டாக. ஓகேவா? இது அக்ரிகல்ச்சரில் எங்கே யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, க்ளூ க்ரீன் ஆல்கே வந்து அதான் சைனோ பாக்டீரியா, ஸோ கால்டு சைனோ பாக்டீரியான்னு சொல்கிறாங்க. அப்சார்ப் நைட்ரோஜன் ஃப்ரம் தி ஏர் அண்ட் ஆட் இட் டு தி ஆயில் சாயில். ஸோ இந்த ப்ளூ க்ரீன் ஆல்கேன்றது வந்து பார்த்தீங்கன்னா லேண்டில் அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து நைட்ரோ காற்றுல இருக்கிற நைட்ரோஜனை வாங்கி இது சாயிலுக்கு தள்ளும். அதுதான் வந்து சைனோ பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் அந்த ப்ராசஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரோஜன் ஃபிக்சேஷன். நைட்ரோஜன் ஹெல்ப்ஸ் பிளான்ட்ஸ் grow better. ஸோ தீஸ் algae increase soil fertility naturally. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனா அனாபேனா நாஸ்டாக். ஓகே. ஸோ திஸ் இஸ் கால்டு அக்ரிகல்ச்சரில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது. அண்ட் அகரகர். அகரகர் இஸ் த ஜெல்லி லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். அது வந்து ரெட் ஆல்கேவால் ஆனது. ஸோ ரெட் ஆல்கே என்னென்னா ரோடோஃபேஸ் ரோடோஃபேஸ். ஓகேவா? அந்த அகரகரில் என்னென்ன ரெட் ஆல்கேஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெலிடியம் அண்ட் கிரெசிலேரியா. ஓகே. இட் இஸ் யூஸ்ட் as a science laboratory to make growth medium, which is a kind of a nutrient gel where microbes like bacteria are grown for experiments. ஓகே. ஸோ ஆக்சுவலி வந்து லேபில் யூஸ் பண்ணுற ஒரு ஃபுட் மெட்டீரியல் மாதிரி வச்சுக்கோங்க, பிளான்ட் ஃபுட் மாதிரி. ஓகேவா? தென் த ப்ரௌன் சோர்ஸ் ஆஃப் அயோடின். ப்ரௌன் ஆல்கே வந்து ப்ரௌன் ஆல்கே தான் நம்ம என்ன படிச்சிருப்போம், ஃபோஃபேஸ். ஓகே. ஃபோஃபேஸ்ன்னு படிச்சிருப்போம். லைக் லெமினாரியா are used to extract iodine. Iodine is a potent element used in medicines and to make iodized salt, which helps prevent goiter. ஸோ சால்ட் வந்து என்ன பண்ணுது, அயோடின் வந்து நமக்கு என்ன பண்ணும், தைராய்டு காய்த்தர் நம்ம தொண்டையில் தைராய்டு வராமல் தடுக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ட்ராவல். த க்ரீன் ஆல்கே குளோரலா பைரோ பைரிடோனோசா plays a surprising role in space missions. It helps remove carbon dioxide exhales from. ஓகேவா? ஸோ குளோரல்லா க்ரீன் ஆல்கே குளோரல்லா பைரோனாய்டேசா. அது வந்து என்ன பண்ணுன்னா கார்பன் டை ஆக்சைடு நம்ம எக்ஸேல் நம்ம மூச்சு காற்று விடுற மூச்சு காற்றுலேருந்து கார்பன் டை ஆக்சைடை இழுத்துக்குமா, பிரேக் டவுன் ஹியூமன் வேஸ்ட். ஓகே. In return, it produces oxygen, helps create a self-sustainable system in space. அது ஆக்சிஜனும் ஆக்சுவலி ஒரு பிளான்ட் மாதிரியே வந்து ஆக்சிஜனையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, லைக் டன். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் செல் ப்ரோட்டீன். சம் ஆல்கே எஸ்பெஷலி சிங்கிள் செல்டு ஒன்ஸ் ஆர் யூஸ்டு டு மேக் சிங்கிள் செல் ப்ரோட்டீன் SCP. SCP is a main protein made from microorganisms, food or animal food. Chlorella spirulina. Fight food shortages. அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு இதை பற்றின ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ மேக் திஸ் வீடியோ அபவுட். அண்டு இதை உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
நான் எப்படி இந்த மெட்டீரியல் வந்து இவங்களுக்கு யூஸ் ஆகுன்றதும் ஒரு தெளிவான குறிப்பு சொல்லிடுறேன். ஸோ தட் இஸ் கால். யா. பாய் கைஸ்.